dreams in my mind, I can't get them out. No matter how hard I try, I need you and your heart next to mine, yeah. Dear friends, welcome to கண்ணாடி சேனல். இந்த வீடியோவில் கொடைக்கானல் நான் ஸ்டாப் விலாகோட 6th பார்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 5 பார்ட்டு போட்டாச்சு. அந்த லாஸ்ட் பார்ட்டை பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். இப்போ நாம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது பூம்பாறை அப்படிங்கிற ஒரு அழகான வில்லேஜுக்கு தான் போயிட்டுருக்கோம். பூம்பாறை பல படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதோட அமைப்பும் வியூவும் வேற மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணோம்னா நம்ம பூம்பாறை வில்லேஜை ரீச் பண்ணிடலாம். இந்த பூம்பாறை வில்லேஜ் சீ லெவல்லேருந்து ஆல்மோஸ்ட் 2000 மீட்ரு ஹைட்டில் இருக்குது. அந்த வில்லேஜை பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வில்லேஜ் இருக்கான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். பார்க்குறதுக்கு அவ்வளவு சூப்பராக செம்மையாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிராமங்களை மாதிரி இல்லாமல் மற்ற மலை கிராமத்தில் உள்ள கிராமம் மாதிரி இல்லாமல் ஆல்மோஸ்ட் இது சைனாவில் உள்ள வில்லேஜ் மாதிரி இருக்கும். சைனாவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்பீங்க. சைனாவில் பார்க்கும்போது அடுக்கடுக்கு லேயராக படிப்படியாக கீழே இருக்கும். ஒரு வயலுமே அப்படி தான் இருக்கும். ஒரு வயலுக்கும் அடுத்த வயலுக்கும் கிட்டத்தட்ட 6 அடியோ இல்லை 1 அடியோ டெப்த்தாக இருக்கும். அப்படியே அதை பார்க்கும்போது படிப்படியாக அமைஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். வில்லேஜில் கேரட்டு, கேபேஜு, ஒயிட் கார்லிக், அதுவும் மருத்துவ குணம் நிறைந்த வெள்ளை பூண்டு, மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே இங்கே தான் விளையுது. ஆல்மோஸ்ட் இந்த கிராமத்தை நம்ம ரீச் பண்ணியாச்சு. என்ன இங்கே ஒரு டிராபேக்குன்னா, வண்டியை ஓரம் கட்டி அந்த வில்லேஜ் நம்ம அழகாக ரசிக்க முடியாது. கொஞ்சமாக மெதுவாக ஸ்லோவாக ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதே மாதிரி இந்த வியூ பார்க்க முடியும். வில்லேஜுக்கு உள்ளே இருக்க இறங்கி போனால் நம்ம ஃபுல் வியூவும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ நான் போகிற வழியில் இதே மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கிடச்சிச்சு. காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் போன வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு பின்னாடி தெரியுது டோட்டலாகவே பூம்பாறை வில்லேஜ் தான். நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், அந்த வில்லேஜே லேயராக இருந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த மலைகளுக்கு நடுவில் ஆங்காங்கே இருக்கிற ஒரு வீடும் ஒரு கலரில் இருக்கும் போது அதோட வியூ செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பலரும் கொடைக்கானலுக்கு வரவங்க மெயினான இந்த போட்டிங்கு, கிரீன் வேலி, கோக்கர்ஸ் வாக்கு அதே மாதிரி இடங்களெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. சில டிரைவர்கள்ட்ட, சார் பூம்பாறை வில்லேஜ் போனாங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை சார், கோயில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க பெட்ரோலை சேவ் பண்ணுறதுக்காக நம்மளை ஏமாற்றி கொண்டு போயிடுவாங்க. கொடைக்கானல் வந்தீங்கன்னா நீங்கள் வேறு லொக்கேஷன் போகிறீங்களோ இல்லையோ அவசியம் இதே மாதிரி இருக்கிற அவசியம் இந்த பூம்பாறை வில்லேஜை விசிட் பண்ணிட்டு போனால் அந்த ட்ரிப்பே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட பூம்பாறை வில்லேஜை நெருங்கியாச்சு. செம்ம சூப்பராக சில்லுன்னு இருக்குது. ஒரு பக்கம் ஃபுல்லாக மிஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அந்த ஊரின் நடுவை நம்ம உள்ளறக்க போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் குழந்தை வேலப்பர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் பலரும் வர்றதை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு பிஸியாக இருக்குது. இங்கேருந்து இந்தியாவின் பல இடங்களுக்கு கேரட்டு சப்ளை ஆகுது. நாம் வரும்போதே பெரும் லாரிகள்லையும் ட்ரக்குகள்லையும் கேரட்டை ஏற்றி கொண்டு போகிறத பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த குழந்தை வேலப்பர் கோயிலோட சுற்றுப்புற தோட்டம். அந்த பூம்பாறை வில்லேஜில் இறங்கி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு நடுவில் கிரவுண்டு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மற்ற கிராமங்களைங்காட்டியும் இந்த பூம்பாறை வில்லேஜில் இருக்கிற கிராமத்து மக்களின் வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். அது வரமா சாபமானு சொல்ல முடியாது. சப்போஸ் பூம்பாறைன்னு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தங்கி அங்கே மக்கள் எப்படி வாழ்கிறாங்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த பூம்பாறை வில்லேஜ் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு ஆல்மோஸ்ட் ஒரு 21 கிலோமீட்டரில் இருக்குது. சில பேர் அவ்வளவு தூரம் போகணுமா, டிராஃபிக்காக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் கொடைக்கானல் மலைகளின் ரகசியமே இந்த பூம்பாறையில் தாங்க இருக்குது. இதில் அழகை ரசிக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாதுன்னு தான் சொன்னோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கிற வயல்களில் பயிரிடப்படுற பயிர்களும் அந்த வரப்பில் நடந்து போகிறதுமே ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். செம்ம சூப்பராக
அதே மாதிரி அந்த பூம்பாறை வில்லேஜில் இருக்க மக்கள் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து எப்போதுமே வற்றாத வெட்லேண்டாக இருக்கிறதுனால தான் இங்கே எப்போதுமே பச்சை பசேண்டு என்னமோ ஒரு புடவையை தூக்கி போர்த்தி விட்ட மாதிரி அந்த பூம்பாறை வில்லேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எனக்கு தெரிந்த வரைக்கும் என் நண்பர்கள் வந்து பூம்பாறை வில்லேஜும் ட்ராவல் பண்ணணுன்னு கிளம்பி தான் கொடைக்கானல் வருவாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே பார்க்கும்போது டைம் இல்லை, போக முடியலை, மறந்துட்டேன் அப்படிங்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் கொடைக்கானலில் ட்ரிப்பு போட்டிங்கன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு பூம்பாறை வில்லேஜ் போயிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்கே இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஃபுல்லாக ஒன் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு போய் நைட்டு அங்கேயே கூட ஸ்டே பண்ணலாம். நிறையா லாட்ஜஸ் இருக்குது. ஸ்டே பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே அடுத்த சைட் சீயிங் போகும்போது உங்களோட ட்ரிப்பே வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு கீழே அப்படியே டோட்டல் பூம்பாறை வில்லேஜ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக அந்த பூம்பாறை வில்லேஜ். அதுக்கு பேக் சைடில் அப்படியே வெள்ளியை தூக்கி தெளித்த மாதிரி அந்த மிஸ்ட்டும் அந்த வானமும் அப்படியே அதில் பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். அதனால தான் சொல்கிறாங்க பூம்பாறை வந்து கொடைக்கானல் ரகசியம் அப்படிங்கிறாங்க. அழகா அள்ளி தெளித்த மாதிரி ஒரு கிராமம் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் போட்ட பிளான் படி 3 days 2 night தான் இந்த ட்ரிப்பு போட்டிருக்கோம். நிறைய இடத்துக்கு போக வேண்டியதுனால பூம்பாறையில் வந்து முழு நாள் தங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோம். அதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் நெக்ஸ்ட் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா அவசியம் இந்த பூம்பாறை வில்லேஜில் ஸ்டே பண்ணிவிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து அடுத்தடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. I got you and your vibes in my mind, I can't get them out, no matter how hard I try. I need you and your heart next to mine, yeah, I'm all about keeping it you